இன்னைக்கு மொத்த உலகமும் சாப்பிடுற உணவு ஒரு தமிழன் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால நம்ப முடியும்? 1954 பெங்கால் மாநிலத்துல விதைச்ச நெல்லெல்லாம் கருகி போயிட்டே அப்படின்னு விவசாயிகளோட கவலை ஒரு பக்கம், 30 லட்சம் இந்திய மக்கள் கொத்து கொத்தா இறந்து போக மக்களோட அழுகை குரல் இன்னொரு பக்கம் அப்படின்னு இந்த உலகமே பார்த்துட்டாத ஒரு வறட்சி. அப்போ இதை பார்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த MS சுவாமிநாதன் அப்படின்றவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜப்பான்ல வறட்சியா இருந்தப்பவும் கூட விதைகளை விதைச்சு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த நாட்டு நெல்லை கொண்டு வந்து நம்ம விதைக்க போற அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மற்ற ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் நடக்காத காரியம், வேறொரு நிலத்துல வளர்ந்த ஒரு நெல் வகை நம்ம மண்ணில விளைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. காலங்கள் கடக்குது, மொத்த ஆராய்ச்சியாளர்களும் MS சுவாமிநாதனை பார்த்து மிரண்டு போறாங்க. காரணம், ஜப்பான் நெல்லோட மரபணுவை தனியா எடுத்து IR8 அப்படின்ற ஒரு நெல் வகையை உருவாக்கி அதை இந்திய மண்ணில விதைக்கவும் வச்சு இந்தியாவோட வறட்சியை குறைச்சது மட்டும் இல்லாம உலகத்தோட நம்பர் 1 நெல் ஏற்றுமதியில இப்போ இந்தியா முதலிடத்துல வரத்துக்கு இவர் தாங்க காரணம்.